ஹாய் ஃபியூச்சர் மில்னர்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ராஜா ப்ரோ இருக்காரு. எல்லாரும் அவருக்கு ஒரு ஹாயை போட்டுருவோம். ஹாய் வணக்கம் ப்ரோ. ராஜா ப்ரோ. ஹாய் ப்ரோ. குட் ஈவினிங் டு ஆல். ம் அகைன் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு செஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம் ப்ரோ. நான் டைரெக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் வந்து ஓகே, அது ம் வந்து நெக்ஸ்ட் 3 டேஸில் டிகேல நமக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் 1 வீக்காகவே எதிர்பார்த்தோம் இது கீழே போச்சுன்னா பெரிய இம்பேக்ட் ம் இருக்கணும்ன்ட்டு. ஸோ ம் எக்ஸாக்டாக ம் அதே மாதிரி ஆயிடுச்சு. அந்த லோ உடஞ்சுது. இந்த லோ உடஞ்சி கிட்டத்தட்ட 1% மூவ் வந்துடுச்சு. ம் ம் ஓகே, அந்த 300 பாயிண்ட் வந்துருச்சு. ஆமாம் இல்லை, அந்த ஆமாம். பழைய டிப்புக்கு எது பிரேக் அவுட் ஜோனோ அந்த ஜோனுக்கு அந்த அந்த ஜோனுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் இங்கே வந்துடுச்சு. வந்துருச்சு. ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மல்டிபிள் க்ளோஸ் நிறைய இருக்குது. ம் அதனால் ஓகே. இதுக்கு மேலே பெரிய ஃபால் அன்டெஸ்டட் இருக்காது. சப்போர்ட்ஸே நிறைய ஆமாம், இருக்கு நிறைய இல்ல? இருக்குது. ஆமாம். ம் 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 ஓகே. அதான் மார்க்கெட் ஃபுல்லா நியூஸ் ஃப்ளோல தான் இருக்கு. ஸ்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வெற்றிடமாக இருந்தது, அது வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லெவல் இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா க்ளீனா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லப்பா? ஆமாம். இது வந்து 1 hour சார்ட்டில் போட்டிருக்கேன். ஓகே. ஓ, இன்னொரு சார்ட்லயே அங்கதான் இருக்கா? அங்கே தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்டேபிளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ல? ஆமாம், இதுவும் பிரேக் அவுட் வந்து கொடுத்தது. காலையில் அந்த ஹையர் லோ வந்து பிரீச் ஆயிடுச்சு. இந்த செகண்ட் ஹையர் ஓகே லோவில் வந்து இப்போ சப்போர்ட்டில் நிற்கிது. ஓகே. இது உடஞ்சதுன்னு அவ்வளோதான், மொத்தமாக ஸ்ட்ரக்சரே போயிடும். ஆமாம். இப்போ கரெக்டாக அந்த பிரேக் அவுட்டில் வந்து ஸ்னாப் எடுத்து வச்சுருந்தேன், பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் டவுட்ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது கீழே ஆனா பிரேக் அவுட் இன்னைக்கு ஆச்சுன்னா டேட்டால க்ளீனா தெரிஞ்சது இல்ல, புட்டு அன்வைண்ட் காலையிலே ஆனது. காலையிலே புட்டு வந்து அன்வைண்ட் ஆகிடுச்சு. எடுத்த ஓப்பன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருந்தது. ஸோ 25,600 போட்டு பார்த்திங்கன்னா எடுத்தோடனே நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ கால் வந்து சும்மா நல்ல பயங்கர ரைடு. இதெல்லாம் பாருங்கள், 4 கோடி ஆட் ஆகிடுச்சு. இன்னைக்கு எக்ஸ்பைரி வரல இன்னைக்கு. ஆமாம் ஆமாம். அதான் வச்சு ஒரு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதான் மதியத்துக்கு மேலே சரியான ஃபால். ஆமாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து இண்டிகேஷன் காமிச்சது. 2 புட்டு வந்து அன்வைண்ட் ஆயிடுச்சு இங்கே. ஸோ அரௌண்டு வந்து 12:30க்கு. ஸோ இப்போ சார்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே 12:30க்கு வந்து நல்லா, அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்தது. 12:30 வரைக்கும் நின்று இருந்தது. இந்த இடத்துலேயே வந்து அங்கே புட்டு வந்து அன்வைண்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ அன்வைண்ட் ஆகி நம்மளுக்கு இன்கம் கொடுக்குது அது எல்லாமே. ஆமாம். கரெக்டாக இங்கே வந்து நமக்கு க்ளீனாக தெரிஞ்சுது. ஸோ அப்போ பீப்புள் ஜஸ்ட் பேசிக்காகவே அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான லெவல்ஸையும் அந்த டேட்டாவையும் கொஞ்சம் யூஸ் பண்ணாலே என்ன நடக்குதுன்றது க்ளீனாக ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஓகே 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 ஓகே. இப்போ என்ன அதான் இன்னைக்கும் நியூஸ் ஏதோ வருதுன்னாங்க, ஆனால் ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. இல்லை, அது மறுபடியும் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க 36 மினிட்ஸ் முன்னாடி அப்டேட் ஆகிருக்கு. என்னன்னா மறுபடியும் அதான் டேட்டு எதுவும் கன்ஃபார்மாக சொல்லலை. இல்லை, நான் மார்க்கெட்டில் ஒரு ஸ்க்ரால் பார்த்தேன் இன்னைக்கு மதியம். இன்னைக்கு திரும்பியும் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாங்க. ஓகே. ஒருவேளை அதனால விக்ஸ் ஏறிச்சா என்னன்னு தெரியல. விக்ஸ் இன்னைக்கு ஒரு 8% ஏறிச்சுல இன்னைக்கு ஒரு பக்கமா. ஆமாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு அந்த இதுவும் வர இருக்கு, பட்ஜெட் இருக்கு நம்மளுக்கு. அதான் இந்த மந்தோடது அதில் எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் அதான் வாலட்டிலிட்டி நல்லா பீக் ஆகுது பயங்கரமா. ஆனால் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் வந்து பாட்டம்லேருந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஓகே. டிசிஷன் எடுக்காததுன்னு சொல்றதே நல்ல விஷயமா தெரியுதா? பட் இது நம்மளுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இது அவங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் இதுவாக தான் இருக்கும்ல, சாப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை, ஏன்னா இந்த டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்கு தான் அடி விழுவோம்ல. ஒருவேளை ரூல் பண்ணிட்டாங்க, அவர் போட்ட டேரிஃப் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் தான் அடி வாங்குவோம். ஆமாம் ஆமாம். ஓகே, சரி பார்ப்போம். ஆனால் நியூஸ் பேஸ் பண்ணி நம்மளாலையும் ஒன்றும் பெருசாக பார்க்க முடியாது. நம்மளும் பேசினே இருக்கோம். கிட்டத்தட்ட கடைசி செஷன் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சது ஃபுல்லாக நியூஸாக தான் இருக்கு. ஆமாம். அதான் 2026 நிஃப்டிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே செல்லு. ஆமாம், அந்த கொரோனால வந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் கதறாங்க சோசியல் மீடியாவில். ஆமாம். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுன்னு தெரியாமல் துருன்னு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடுறது. ஆனால் ஸ்டாக்ஸுமே வெறும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமாம், வெறும் 1000 பாயிண்ட் தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. இல்லை, இப்போ ஸ்மால் கேப் பிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா இனி 2-2.5% டவுன் ப்ரோ இன்னைக்கு. ஆமாம். ஸ்மால் கேப் எல்லாமே இது பயங்கர இந்த செல்லிங்காக தான் இருக்கு.
பட் ஓகே. ஆனா தான் இங்க வந்து பவுன்ஸ் வருமா என்ன அதுன்றதெல்லாம் தெரியல. ஏன்னா லெவலா பார்த்தாலும் ஒன்றும் பெருசா ஐடியா இல்ல. இல்ல? ஆமாம். இப்போ ஒருவேளை இந்த செல்லிங் நெகோஷியேட் ஆகணும்னா திரும்பியும் இப்போ எங்க சார்ட்டா பார்க்கணும்னா எங்க பார்க்கறது? எந்த லெவலு? அது எங்கேயே இருக்குது ப்ரோ. மறுபடியும் ஏதாவது ஸ்விங் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து அந்த இடம் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லெவல் தான் 25,500. ஓகே. ஓகே. காலையில அந்த பிரேக் ஆன இடம் வந்து ஓகே அதுக்கு மேல போயிடுச்சுன்னா இந்த செல்லிங் வந்து நியூட்ரலைஸ் ஆகும்னு சொல்லலாமா? ஆமாம். அதுவும் இவ்வளோ தூரம் மறுபடியும் வந்து ம். மறுபடியும் ரைஸ் ஆச்சுனாலும் செல் அண்ட் ரைஸுன்னு தான் வரும். இது ரொம்ப ஆமாமா. ஸ்ட்ராங்கான நியூஸ் இருந்தால் கண்டிப்பா மட்டும்தான் இதை நேரம் வந்து தாக்கு ஹெவியா பிடிக்கும். இருக்கு செல்லிங்க. ம். நல்ல பிராட் பேஸ்டு செல்லிங்கா தான் இருக்கு. ஆமாம், நீங்களும் ஆமாம். பாருங்க. வாட்ச்ல இருக்க எல்லா ஸ்டாக்கும் ரெட்டா தான் இருக்குது. ஏதோ 1, கரெக்டு. 2 தவிர ஆமாம். எல்லாமே 2%, 1.5%, 3% ம். அப்படிதான் இருக்கு. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா அந்த நிஃப்டி பீஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து ஒன்று சொல்லலாம். ம். நம்ம அது இப்போ ஆர்எஸ்ஐ ஆட் பண்றதுன்னா பெட்டர் டைம்ல நிஃப்டி பீஸை ஆர்எஸ்ஐ 30 இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பார்க்குறோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து ஆர்எஸ்ஐ 30 அடிச்சிருக்கு. ம் 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 ஸோ ஓகே. இது வந்து ரெகுலர் இன்வெஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். கரெக்டா. ஒன்ஸ் இன் இயர் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் கிடைக்கும் இந்த மாதிரி. ம் 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 ஓகே. இப்போ ஓகே திரும்பி இப்போ நாளைக்கு லோ வந்ததுனாலும் அங்கே வந்து பொறுமையாக ஆட் பண்ணுறவங்க பொறுமையாக ஆட் பண்ணலாம்ல. ஆமாம். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் ஆட் பண்ணணும், ட்ரேடிங்காக ஆட் பண்ணக்கூடாது. ட்ரேடிங்காக கிடையாது, கரெக்டா? இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான். ஆமாம். ம் 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 ஓகே ஓகே ஓகே. சரி விடுங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லது. நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஓகே ஓகே. வேற எதுவும் அதான் ஸ்டாக்ஸ் எது பார்த்தாலும் வந்து ஏதாவது நியூஸ் இருக்கிறப்போ ரிசல்ட் ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்கா இன்னைக்கு? இல்லை, எதுவும் இல்லை. இந்த இதுக்கெலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம அடுத்த ரிசல்ட் அப்டேட் ஆனாலும் கொஞ்சம் ஆனதாச்சு இன்னும் 3 நாள் தான், பட்ஜெட்டுக்கு அப்புறமே வாங்கிக்கலாம். ம் 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 ஆனால் அந்த பட்ஜெட் பற்றி எதுவும் திரும்பி எந்த பேச்சுமே வர மாட்டேங்குது இல்லை? ஆமாம். குளோபல் நியூஸே அதோட பெருசாக இருக்குது. ம் ம் இதான் குளோபல்லேருந்து இதை லோக்கலில் எதாவது ஆரம்பிப்பாங்க. இதை எதிர்பார்க்குறேன் அதை எதிர்பார்க்குறேன் எதனா ஒரு ஸ்விங் வரும்னு பார்த்தா குளோபல் நியூஸ் போட்டு அடிச்சு தாக்குன்னு தாக்குது. ட்ரம்ப் என்ன டிசிஷன் எடுப்பார்னே எல்லாம் அதுலேயே ஃபோக்கஸாக இருக்காங்க. இப்போ இந்த இதில் வர வேர்ல்டு எக்கனாமி மீட்டிங் வர ட்ரம்ப் இருக்கிறார்ல, அதான் அவரு நாளைக்கு பேசுவாரா? நாளைக்கு பேசுகிறாரு பாலிசிலாம் என்னென்னு. ம் அங்கேயும் அவர் ஒன்றும் பெருசாக எதுவும் பேச மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஜென்ரிக் இது தானே. ஆமாம். அதில் ஏதாவது பாசிட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா தெரிய வருமா? இந்த கிட்டத்தட்ட 2வது நாள்ல இன்னைக்கு இது. ஆமாம். நாளைக்கு தான் வந்து முக்கியமான நாள். ஓகே. நாளைக்கு தான் அது கன்க்ளூசிவாக ஏதாவது ஒரு இது கிடைக்கும். டோட்டலாக என்னென்ன பேசினான்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக ஃபுல் அப்டேட்டே கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ பாசிட்டிவ் எதுனா இருந்துச்சுன்னா அதுலேருந்து தான் வரணும் வந்தா இல்லை? ஆமாம். ஏன்னா அங்கே ட்ரம்ப் இருக்காரு. அவர் எதுவும் சேட்டை செய்யாமல் இருந்தாருன்னா ஓகே. இல்லைன்னா ஏதாவது சேட்டை செஞ்சாருன்னா போயிடுமா, அது லோவும் கழியிடும். கரெக்டு. இப்போ கமெண்ட் நம்ம கிளைண்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருக்காரு? வந்து ஸ்ப்ரெட்டுக்கு வந்து எப்படி வந்து ஸ்ட்ரைக்கு வந்து சூஸ் பண்ணுறது, இல்லை வால்யூம் பார்க்கணுமா என்னன்னு கேட்டிருந்தாரு. ஸோ லாஸ்ட்டு 1 வீக்காகவே வாட்ச் பண்ணி தான் தெரியும். எல்லா லெவலும் கரெக்டாக போஸ்ட் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கும்போது ஸ்ப்ரெட் என்ன எடுக்கலாம்னா, உங்கள் டார்கெட் என்னன்னு நினைக்கிறீங்களோ அந்த டார்கெட்டில் வந்து பை வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸோ இல்லை 200 பாயிண்ட்ஸோ தள்ளி ஒரு செல் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இப்படி எடுத்துக்கலாம். பியர் போட்டு ஸ்ப்ரெட் எடுத்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் பை பண்ணுற ஸ்ட்ரைக் ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னா செல்லிங் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு பண்ணால் போதுமா? அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆமாம். ஆனால் நீங்கள் என்ன டார்கெட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். பையிங் அதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. விக்ஸ் கூல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை இல்லை? ஏன்னா எப்படி இருந்தாலும் நியூஸ் ஃப்ளோ வந்துன்னே இருக்க போது இன்னும் குளோபல் நியூஸ் முடிஞ்சதுன்னா லோக்கலில் பட்ஜெட்டுக்கான நியூஸ் எதனா ஒரு கலப்பி விடுவாங்க. இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே ஓகே. அப்போ வந்து என்னன்னா ஆல்ரெடி மார்க்கெட் லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து லோ உடையிறது. அதே லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புல் பேக்காக வரணும். அந்த புல் பேக் வந்து பழைய லெவலில் வந்து ப்ரீச் ஆகணும். ஆமாம். அப்படியே புல் பேக்காக வந்துச்சுன்னா அகைன் இன்னைக்கு பண்ண லோ மட்டும் உடையாத இருந்தால் நல்லது. உடஞ்சதுன்னா அதுவும் போச்சு. கரெக்ட். இப்போ கேண்டலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டெய்லி கேண்டில் தானே. டெய்லிலேயே வந்து எல்லாம் பெருசாக இருக்குங்க. நேரம் ஆமாம். நேரம் 1000 பாயிண்டா? 2 3 7 8 10 நாளில். ஆமாம் ஆமாம் 10 நாளில். 5ஆம் தேதி ஆரம்பிச்சது. 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஹையர்ல உடைச்சது. நம்ம சீரிஸ் போட்ட நேரம் நினைக்கிறேன். நேரம் ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் கிடைச்சது. அந்த பீப்புள் என்ஜாய் பண்ணாங்களான்னு தெரியல. 5ஆம் தேதியில அந்த செல்லு ஓடுது இல்லை இன்னும். ஆமாம் இன்னும் வரைக்கும் செல் தான்.
பீப்புளுக்கு இதெல்லாம் வந்து நல்ல வரப்பிரசாதம் தான். ஆனா அந்த பையிங் பண்றவங்க இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ம். இல்ல பண்ணுவாங்க. ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்ல வெளில ஆமா, போயிடுவாங்க. ஆமா. ம், 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 ம். ஓகே, ஓகே. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி மட்டும் தான் ஓரளவுக்கு சப்போர்ட்ல இருக்குதுன்னு சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆக்சுவலா இப்ப நிஃப்டி எவ்வளோ ஃபால் ஆச்சோ அதோட 2 மடங்கு பேங்க் நிஃப்டி ஆகும் எப்பவுமே ஜென்ரலா. இன்னைக்கு வந்து அதான். அந்த அளவுக்கு நம்ம ஆகல. முன்னாடில இருந்து பார்க்குறோம். ஏன்னா அதுதான் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ம். இப்போ ஸ்ட்ரக்சரும் பார்த்தாலும் அதே மாரி தான். இது வந்து இன்னும் லோவர்ல போல ஹையர் டைம் ஃப்ரேம்லயே இல்ல. ஹையர் டைம் ஃப்ரேம்ல இன்னும் உடைக்கல. ஆனா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிரேக். எப்படியும் கண்டிப்பா புல் பண்ணும்ல. ம். நிஃப்டி புல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா போச்சு. இப்போ ரிலையன்ஸ்லாம் இல்ல ப்ரோ. அந்த நியூஸ்லாம் முடிஞ்சு போச்சா? ரிலையன்ஸோட நியூஸ் எல்லாம். ஏன்னா அதானே ட்ராக் பண்ணிட்டே இருந்தது. இன்னைக்கும் அதான் ட்ராக் பண்ணுச்சா மார்க்கெட்ட? இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ்லேருந்து எல்லாமே பெரிய ஸ்டாக் எல்லாமே டவுன் தான். ம், ம், ம். இல்ல அந்த ரிலையன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் டவுன் தான். இப்போ HDFC, ICICI எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிளாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாரில். இல்லை, ஹெச்டிஎஃப்சி மட்டும் தான் ஃப்ளாட்டு, மீதி எல்லாமே டவுன் தான். ICICI கூட அந்த அளவுக்கு ஃபால் இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதானி, பஜாஜ் ஃபினான்ஸு, ஜியோ, கோல் இண்டியா, சன் ம். ஃபார்மா, இண்டிகா, பஜாஜ் ஃபின்சர்வ் எல்லாம் வஞ்சனம் இல்லாம எல்லாம் 1.5 எல்லாம் 2% வந்திருக்கு. 2.5%. பெரிய ஆள் எல்லாமே 2.5%. ம், ம், ம். அப்போனா அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு ஐயே ரெஃபரன்ஸா வச்சுக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஏன்னா அது பெரிய செல் ஆஃபா வந்துருக்குதுல. ஆமாம். கரெக்டா? ஏன்னா இப்போ டெய்லி கேண்டில்ல பார்த்தாலும் இது என்ன ஓப்பன் ஆகி மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்குமா? ஆமா, அந்த கேண்டில் பார்த்தாலே தெரியுது. நல்ல பெரிய மார்பரசு கேண்டில் சொல்லுவாங்கல்ல. கிட்டத்தட்ட ம் ம் டெய்லே இல்லாம வெறும் பாடி மட்டும் இருக்குது. ஆமாம், இதுலேருந்தே அன்னைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி வந்துச்சுல, அதே பெரிய செல்லாக இருந்தது. ம், ம், ம். ஸோ 13ஆந்தேதி ம், ம். ஜென்ரலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி 3 பாயிண்ட் வந்து ரெகுலராகவே சொல்லிட்டு வரோம். யாரும் நோட் பண்ணலைன்னா ம். மறுபடியும் கூட நோட் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுனாவே மறுபடியும் அந்த ட்ரெண்டு வந்து ஃபாலோ தான் ஆகுது. ஸோ இதை வந்து ம். நிறைய தடவை லாஸ்ட் இயர்லேருந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து டேயோட லோ கீழே க்ளோஸ் ஆகுதும் மறுபடியும் வந்து ஃபாலோ அப் ம். தான் ஆகுது. ம், ம், இது ம். ஒரு ஸோ விஷயம். அடுத்து என்ன? அப்புறம் வந்து ம். எப்போலாம் வந்து பெரிய ஃபஸ்ட்டு வர ஹையர் லோ ப்ரீச் ஆச்சுனாவே அங்கே வந்து அங்கேருந்து ஃபால் வந்து பெரிய ஃபால் வருது. ம், ம். ஸோ ட்ரெண்ட் ட்ரேடிங் பண்றவங்க அத அதே ஒரு இதை வந்து பெரிய இதை கரெக்டாக வாட்ச் பண்ணாலே போதும், பண்ணிடலாம். ம், ம், ம். ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்ட கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும்ல. ஆமாம். ஒரு RSI பீக் அவுட் ஆகி மேலேயோ இல்ல கீழேயோ போயிட்டு அங்கேருந்து ஒரு லோவர் லோவோ இல்ல ஹையரையோ உடையும் போது அந்த டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சா போதும். அப்படியே புடிச்சுன்னு ஓடிட வேண்டியதுதான். ஆமாம், இப்போ பாருங்கள், இப்போ பட்ஜெட்டில் என்ன நியூஸ் வந்தாலும் மறுபடியும் பழைய ஹைக்கு தான் வரும். அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டாகவே இருக்காது. ஆமா. அது என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையா ம் பட்ஜெட்ல. இப்போ நான் ஜிஎஸ்டி ஏதோ அவங்க ஜிஎஸ்டி கட் பண்ணோன்னே போச்சு, அதுவும் வந்து பழைய ஹை தான் போச்சு. மறுபடியும் அது ஃபாலோ ம், ஆயிடுச்சு. இப்போ பட்ஜெட்டுக்கு மறுபடியும் ம், புதுசாக சொன்னாலும் மறுபடியும் பழைய ஹை தான் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேலே மறுபடியும் போக சான்ஸ் இல்லை. ம், 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 ம். ஓகே, ஓகே. சரி பார்ப்போம் என்ன நடக்குது. கடல் விட்ட பார்ப்போம். வெடிதான்ற மாதிரி தான் வெடி தான் பார்க்கணும் நம்ம. ம் சரி, சரி. ஓகே ப்ரோ. அப்ப அந்த கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்லியாச்சு. ஸோ கைஸ் உங்களுக்கு எதா இருந்தாலும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா இப்போதைக்கு ஒரே அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ரொம்ப பல்கா ஆட் பண்ணாதீங்க. நல்ல ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ட்ரேடிங்கா பார்க்காதீங்க. ஏன்னா ட்ரேடிங்கா இப்போதைக்கு இன்னும் ஹையரை எதுவும் ஃபார்ம் ஆகல. அப்படி இல்லைன்னா ரீசெண்டா அந்த லோரை வந்து பிரேக் அவுட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பாருங்க. அது வரைக்கும் பொறுமையா இப்போ என்ன இப்போ ப்ரோ சொன்னாரு, நிஃப்டி பீஸ் ஒன்ஸ் இன் இயர் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கிடைக்குது. அதான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பாருங்க. உடனே நிஃப்டி பீஸ்ன்றதுனால உடனே காலை வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணாதீங்க. அது ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானதான். அந்த இது கரெக்ட் தானே ப்ரோ? அது கரெக்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான். தானே நீங்க. ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ பீப்புள் அதை மறந்து போயும் ட்ரேடிங்காக எடுத்துட போறீங்க. அது ஒன்லி ஃபார் அக்யூமுலேஷனு. ஸோ வேற ஏதாவது அக்யூமுலேட் பண்ணுறதாலும் பொறுமையாக அக்யூமுலேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ராஜா ப்ரோ சொன்ன மாதிரி பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது கிளாரிட்டி கிடைக்குதா பார்க்கலாம். ஏன்னா எனக்கும் வந்து இங்கேருந்து பவுன்ஸ் வரும்னு பார்க்குறேன். பவுன்ஸ் வரா மாதிரியே தெரியல. ஒரு லோ உடஞ்சினே தான் இருக்கு. உடஞ்சிட்டே இருக்குதா அது? ஆமா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் இவ்வளோ பெரிய ஹை வந்து ரொம்ப ரேராக தான் வரும். எக்ஸ்பெக்ட் இன்னைக்கு அதான் இப்போலாம் அதை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே 4 கோடி தெரியுது. வந்திருக்கு. 4 கோடி 5 கோடி வர்றதெல்லாம் வந்து பார்த்தாலே அதான் அது காலையில வந்திருக்கா. ஆமாம். கரெக்டா மதியம் வச்சு செஞ்சிருச்சு மார்க்கெட்டு. ஆமாம். இப்போ எப்படி இந்த மாதிரி நம்பர்லாம் வரும்போதெல்லாம் இந்த 0 இதெல்லாம் பண்ணலாமா பீப்புள்? நிறைய பேர் ஏதோ சொல்லுவாங்களே, இந்த புட்டை டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது இல்லை காலு டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது இந்த மாதிரி நம்பர்ஸாக பார்க்கும்போது அந்த டைம்ல ஏதாவது பண்ணா நல்லா இருக்குமா? கரெக்டாக இருக்கும். இன்னி கூட நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தேன், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் நான்.
பையிங்கா? ஆமாம் 25 300 புட்டு வந்து 5 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகே. அது வந்து என்னென்னா க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 77 ரூபா வரைக்கும் ஆகி போச்சு. சரி, எங்கே புக் பண்ணீங்க? நாளைக்கு புக் பண்ணேன். அது வந்து இதில் வந்து ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆயிடுச்சு ஸ்விங்கில். ஆப்ஷனுக்கு ஸ்டாப் லாஸ் வேற போட்டு வச்சிருந்தீங்களா? ஆமாம், வாங்கினது 5 ரூபா கம்முன்னு 5 ரூபா விட்டுருக்கலாமே ப்ரோ. விட்டுருக்கலாம். ஆமாம், வச்சிருந்தா அதுவே வந்து ஒரு 20,000 பக்கம் வந்திருக்கும். சரி சரி. ஏன்னா அதான் ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரச்சனை இல்லை. கன்சர்வேட்டிவாக எடுக்க முடியாது, ரொம்ப அக்ரெசிவாகவும் ட்ரெண்ட் பண்ண முடியாது. ம் ம் ம். ஓகே அதுக்கு கைஸ். மேலே வந்து இந்த நம்ம மெயின் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ ஆன்டிசிபேட்டட் கேப் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆச்சுன்னா கூட ஒன்றா அது மாதிரி நம்ம புட்டு வந்து பை பண்ணியிருக்கோம். ம் ம் ம். அதான் டேட்டா எப்பவுமே யூஸ் பண்ணால் அது பெட்டராக தான் இருக்கும்ல. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. சரி கைஸ், இப்போ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்டாக் பற்றி ஐடியா வேணும், இல்லை இந்த ஸ்டாக் ஏதாவது ஸ்டடி பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அந்த லாஸ்ட் வீக்கெண்டு பிளான் பண்ணலான்னு இருந்தோம், கொஞ்சம் ட்ராவல் இருந்ததுனால அந்த வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த கம்மிங் வீக்கெண்ட்லேருந்து பண்ணிடுவோமா ப்ரோ? அந்த வீக்கெண்ட் ஒரு கண்டிப்பாக பண்ணிடலாம். பிஸ்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் பிளான் ம். பண்ணுவோம்ல. ஆமாம் ஆமாம். ம். ஸோ அது ஏன்னா இப்போ நம்ம இந்த வாரம் எடுத்தோம்னா கண்டிப்பாக நிறைய பிஸ்னஸ் நல்ல மவுத் வாட்டரிங் லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், அதே ம் மாதிரி இந்த டிஸ்கஷன் பண்ணும்போது டாடா கன்சியூமர்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். ம் ம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபால்லையும் ஒன்றும் ஆகலையா? ஒன்றும் ஆகலை, சும்மா கல் மாதிரி நிற்கிது. ம். ஸ்ட்ரக்சராக பார்த்தாலே நல்லா தான் இருக்குது. நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகணும். ம் இது வந்து இந்த ஃபாலுக்கு வந்து இது வந்து ரியாக்டே பண்ணல. ம் ம் ம். எங்கே இருந்துச்சோ அங்கேயே தான் இருக்குது. ஓகே. இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த ஃபாலெல்லாம் ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ம். சரி சரி சரி. சரி பார்ப்போம். நான் அதான் நெக்ஸ்ட் வீக்கெண்டில் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம் எந்த ஓகே. பிஸ்னஸ் ம். நம்மளுக்கு நல்லா ஃபேவரபுளாக இருக்குது ம். அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ இன்னையோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை நல்லா இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் யூடியூபோட அல்காரிதம் எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்கன்றத பொறுத்து அது இன்னும் நிறைய பேர் காமிக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட் நம்மளுக்கு எப்பவுமே தேவை. ஸோ இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் பேஷண்ட்லி வாட்சிங் திஸ். அண்ட் ராஜா ப்ரோ பார்ப்போம், நாளைக்கு கனெக்ட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ.